பாராளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த நமதுரிமை காக்கும் கட்சியின் நிலைப்பாடு என்ன? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்று ஒரு 15-20 நாளா தொடர்ந்து நம்ம வீடியோக்களை நிறைய போட்டுட்டு வந்தோம். இது இறுதி வீடியோ. இந்த தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு வாக்கு செலுத்த. இப்ப உங்களுக்கு இறுதியா யாருக்கெல்லாம் வாக்களித்தாலும், எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் சாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேர் ஆபத்து கிடையாது. சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு, அவங்கவுங்க பார்வைக்கு ஏற்ப. ஆனால் பாதகம் மட்டுமே இருக்கின்ற சீமான், பகல்குடி, மோசடி 420, என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கோ அத்தனை குற்றச்சாட்டும் பொருத்தம் கொண்ட ஒரு சீமான். அவரு இளைஞர்களை மிகப்பெரிய அளவுல மோசமா வழி நடத்துறாரு. அது பேராபத்துல போய் முடியும். குடி போதையிலிருந்து கூட வெளியில வந்துடலாம். இந்த போதை இருக்கு பாருங்க, அந்த போதைப் பொருள், அதுல எல்லாம் இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு இணையா இவருடைய பேச்சு, இவருடைய தூண்டுதல், அழகு தமிழ் மேடை பேச்சு பண்ணி அவங்கள தோக்க போறது ஒரு உறுதி, டெபாசிட் எடுக்க போறது உறுதி. உலகத்துக்கே தெரியும், அவருக்கே தெரியும். வாக்கு எண்ணிக்கையை உயர்த்துறதுனால 4-5% வந்துருச்சுன்னா மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. இளைஞர்களை கெட்டு குட்டி சவராக்கிடுவாரு. ஆனா அந்த வாக்கு வங்கியை வச்சுட்டு 2026 தேர்தல் அவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே. என்ன சொன்னாலும், எவ்வளவு தோல்வி கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் தனியா நின்று கத்திட்டு இருப்பேன் கண்டி நான் போக மாட்டேன். அதான் அவருடைய பழப்பு. அது அவர் பழப்பா அவர் பார்க்கட்டும். அவருடைய பழப்புல இளைஞர்கள் வீணாக கூடாது என்பதுதான் என்னுடைய அக்கறை. சகட்டு மேனிக்கு எதுக்கெடுத்தாலும் கை தட்டுறாங்க. படிப்பு இல்லாம, புரிதல் இல்லாம எதுக்கெடுத்தாலும் விசிலட்சி கை தட்டுற ஒரு அந்த 20 வயசுல 60 வயசு வரைக்கும் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த காணொலி தயவு செஞ்சு சொல்லிட்டே போனா, ஒரு நாள் சொல்லிட்டு போலாம். இருந்தாலும் காணொலி எவ்வளவு மணி நேரம் பார்ப்பீங்க? 5 நிமிஷம் பார்ப்பீங்க, 10 நிமிஷம் பார்ப்பீங்க. முடிந்த அளவுக்கு என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யறேன். தயவு செய்து அவரை புறக்கணிக்க, அவருக்கு வாக்கு வங்கி உயர ஒருபோதும் எதிர்கால சங்க இளைஞர்களை சீர்கேட்டில் தள்ளும் சீமானை தடுக்கும் முயற்சி இது. அவர் ஆரம்ப காலத்துல பாருங்க, செபாஸ்டின் சைமன் அவர் பேரு, கிறிஸ்துவர். அவர் பேர் மாற்றம் சீமான் மாத்திட்டாரு. அவருடைய மனைவி தெலுங்கு மனைவி. அவருக்கு என்ன பண்ணாரு, கயல்விழின்னு பேர் மாற்றினார். இந்த ஆள் மாறாட்டம் பண்றோம், பேர் மாறாட்டம் பண்றவங்க இப்படிதான் அந்த 420 இப்படிதான் ஆரம்பிக்கும். அவங்க பெற்றோர்கள்ல ஒருவர் கிறிஸ்துவர், ஒருவர் மலையாளி. ஆனா தமிழ் தேசிய தலைவன் இவரை படுத்திப்பாரு. என்ன பண்ணாரு, சின்ன வயசுல பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டாரு. ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில், ரப்பர் எல்லாம் பரிசு பெற்று கைத்தட்டு பெற்று அதனுடைய நீட்சியில சர்வ கட்சிக்கும், அத்தனை கட்சிக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் விமர்சனம் பண்றாரோ, கலைஞர் எல்லாம் இப்படி அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாரு. அவங்களெல்லாம் உயர்த்தி பிடிச்சவர். பெரியாரெல்லாம் உயர்த்தி பிடிச்சவர். கலைஞர் எல்லாம் உலகத்துல அந்த மாதிரி தலைவரை இல்லைன்னு சொன்னவர். எம்ஜிஆர் மாதிரி தலைவரை இல்லைன்னு சொன்னவர். ஜெயலலிதா வந்தா ஈழம் மலரும் சொன்னவர். அந்த மாதிரி ஒன்னா ரெண்டா எடப்பாடியில இருந்து சித்தப்பா மாமான்னு சொன்னவர். ஒரு கட்சி விட்டதில்லை. அண்ணன் ராமதாசையும் திருமாவளவன்லாம் என்னுடைய மாமன் மச்சான், அண்ணன் தம்பி, சகோதரர்கள் சொன்னாரு. அத்தனை பேரை உயர்த்தி பேசினவர் இன்னைக்கு இறுதியா தனக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு. அதுல அவரு மனைவி தெலுங்கரு, இவரு தமிழர்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவருடைய மனைவி கட்டளையில தான் எது இயங்குது, அந்த கட்சி இயங்குது. இவருடைய அதை நான் சொல்லல, அந்த கட்சியில இருக்கிற சகோதரர்களும் சரி, வெளியேறிய சகோதரர்களும் சொன்ன ஒரு கருத்து. அவர் இறுதியா அவருடைய கட்சி பேரை நாம் தமிழர் தெலுங்கர் கட்சின்னு மாத்தாதான் போறாரு. பொறுத்திருந்து பாருங்க. சினிமா துறைக்கு போனாரு, 2-3 படம் எடுத்தாரு. சினிமா துறையிலையும் வெற்றி பெற முடியல. அங்க இருக்கிறவங்களும் இவருக்கு வாய்ப்பு தர மாட்டேன்றாங்களாம். அதை நான் சொல்ல, அப்படியே சொல்றாரு, சினிமாக்காரங்களாம் எனக்கு வாய்ப்பு தர, வேற பழப்பு இல்லை. அதனால என்ன பண்றாரு, வாடகை வீட்டுல 2.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்திருக்காரு. ஒரு 25, 30,000, 40,000, 50,000 இருக்கலாம். உலகம் முழுக்க பணம் வாங்கி இளைஞர்கள் கிட்ட இருந்து அழகு தமிழ், மேடை தமிழ், ஈழத்தமிழ், தமிழ் அப்படி தமிழ்னு பேசி அவங்கள உணர்ச்சி மொழிக்கு
பாம்புக்கு மகுடி உதிரம் எப்படி மயங்குமோ, மொழிக்கு மயங்காத உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? அன்னைக்கும் மேலானதாச்சே, இரு கண்களாச்சே அன்னையும் தாய்மொழியும். அந்த தாய்மொழியை உயர்த்தி பேசி அவர்கள் உழைத்து சம்பாதிச்ச பணத்தை அனுப்பிச்சா அதை கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா கூட பரவாயில்ல. ஆனா எதுக்கு பயன்படுத்துறாரு? தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. தெரு சண்டை, இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் அவரே சொன்னது. அவரு தெரு சண்டை, என்ன தெரு சண்டை? ஒரு பையன் கேட்டு ஏதோ பிரச்சனையா, 2 பேரும் மத்தியஸ்தம் பண்றதுக்கு நடுத்தெருல போயிருக்காங்க. 2 வீலர் தான், அப்போ கார்லாம் கிடையாது. கட்சி வந்ததுக்கு அப்புறம் காரு பங்களாலாம், காரு வசதி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு. போயிட்டு அந்த இவனான்னு கேட்டாராம். கேட்டா இவன் தான் சொன்னானா. போட்டு கருத்தை தெரியும் சுடு போட்டு அடின்னு அடிச்சு, ஒரு தலைவனுக்கு என்ன இதா தலைவன் பம்பு? இவன் என்ன பண்ணிருக்கணும்? காவலருக்கு கொடுத்துருக்கணும், இல்லைன்னா காவலர்களை அழைத்து ஒப்படைச்சிருக்கணும். 2 செய்யாம அடித்தேன்னு சொல்ல தெருவீதி போல. இந்த தெருவீதி நபர் தான் எதிர்கால தமிழ்நாட்டினுடைய தலைவனா, தமிழின தலைவனா? தயவு செஞ்சு நீங்க சிந்திங்க. பெண்ணின துரோகி, அவருக்கு டைட்டில் இருக்கு பெண்ணின துரோகி. 50% பெண்களுக்கு சீட்டு கொடுத்துட்டேன், பெண்ணின காவல்னு சொல்றாரு. அந்த பெண்ணின காவலுடைய நிலைமையை பாருங்க. முதல்ல விஜயலட்சுமின்ற பொண்ணை காதலிச்சாரு, அதை மறுத்தாரு, கல்யாணம் பண்ண மறுத்தாரு. சிசு கருச்சிதைவு பலமுறை பண்ணியிருக்காரு. கருச்சிதைவு பண்ணி கருக்கொலை பண்ற வரைக்கும் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல இலங்கையில ஈழ விதவைக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா அதை செய்யல. ஈழ பெண்ணை காதலிச்சாரு. அவர் பிரபாகரன் கூட, இந்த சினிமாக்காரனே இங்க வச்சிருக்கீங்க, தேவையில்லாத வேலை பண்ண போது அதை அனுப்பி சொன்னதா பலர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு உலகறிந்த விஷயம். நேரம் இங்க வந்தாரு. தேன்மொழின்ற பொண்ணை காதலிச்சிருக்காரு. அவங்க அம்மா, சீமானுடைய அம்மா, அண்ணம்மா, அவங்களுக்கு தேன்மொழிக்கு இவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ற அளவுக்கு போயிட்டு அது மோசடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல பெண்களிடம் அவங்க எல்லாம் இப்ப ஏன் குரல் கொடுக்கல? அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த பொண்ணு செட்டில் பண்ணல, அதனால இது குரல் கொடுத்துட்டு இருக்கு. கேட்டா என்ன பண்ணாரு? வெட்டி போட்டுருவேன். ஒரு பொண்ணை வெட்டி போட்டுன்னு சொல்றாரு. எனக்கு குடும்பம் இல்லையா, எனக்கு குழந்தைங்க இல்லையா, என் மனைவி இல்லையா, என் உற்றாரம் இல்லையா, என்னை நம்பி கட்சிக்காரங்க இல்லையா, என் மானத்தை எடுக்கிறீங்களா? டார்ச்சரா இருக்கு, டென்ஷனா இருக்கு. இதே தானே அவளுக்கு இருக்கும், அந்த அம்மாவுக்கு அப்படித்தானே இருக்கும். அவள் வாழ்க்கையில நீ கெடுத்து அவளுக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணதுனால தானே இந்த பிரச்சனை. உனக்கு என்னன்னா இருக்கும், உனக்கு வந்தா ரத்தம், அவளுக்கு அந்த அம்மாவுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதனால இதை விட மோசம் கயல்விழியே டிபிக்கு கொடுத்தலான்னு ஐடியா பண்ணாரு. அவங்க உறவினர்கள் கொடுத்த அழுத்தம், கலாட்டா கல்யாணத்துல அது செட்டில் ஆச்சு. இல்லைன்னா அந்த மாவையே மத்தியப்பேன். இவரு பெண்ணின காவலரா? இவருக்கு தான் பெண்கள்லாம் வாக்களிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து மனம் மாற்றிக்கோங்க. 19 வருஷம் ஒரு பெண் ஒரு லோன்ல வீடு வாங்கி வாடகை கொடுக்குறாங்க. அது இவரு கொடுக்கல, வேற ஒரு டைரக்டர் கொடுக்குறாங்க. இவர் அசோசியேட் டைரக்டர். இவரு அதுல போய் அவருக்கு வெக்கேட் பண்ண அப்புறம் அதை இவரே உள்ள போந்து 19 ஆண்டு காலம் வாடகை தராம நீதிமன்றம் தலையிட்டு அந்த சாவியை ₹1 கூட கொடுக்க, அந்த சாவியை பெற்று தந்த ஒரு நிலை. இவர் தான் பெண்ணின காவலரா? கொஞ்சம் தயவு செஞ்சுருங்க. பொருளாதார ரீதியா ஒரு பெண்ணை வஞ்சித்த பல பெண்கள் மீது இன்னைக்கும் கை வைக்கிறாருன்றது கூட இருக்கவங்க சொல்றாங்க. இவர் பொங்குறாரு, எனக்கு குடும்பம் வந்துச்சு, என் வாழ்க்கை, எனக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, இனிமேலும் அதையே பற்றி பேசிட்டு இருக்கேன்னா, நீ நாசம் பண்ணிட்டு வந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கேட்கிறா, நீ கூட உட்காந்து பேசு, என்னன்னு சமரசம் பண்ணு, அவன் அந்த வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டு. நீ உன்னாலதானே அந்த பிரச்சனை. இப்ப இவ்வளவு பேச ஒழுங்கு கலைஞர் சொல்றாரு சொல்லிட்டு அந்த வீரலட்சுமி வீடியோவை கட் பண்ணாம போடுன்னு சொல்றாங்க. பல பெண்கள் மீது கை வைப்பாரா? அந்த வேட்பாளர்கள்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த ஆட்டம் போதும். 19 இருந்த வேட்பாளர் இப்ப இல்ல, 21 இருந்த வேட்பாளர் இப்ப இல்ல, அதே மாதிரி 24 வேட்பாளரும் மறைஞ்சு போயிடுங்க. உங்ககிட்ட வசூல் பண்ண பிரச்சனையும் நீங்களே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. பாலியல் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு, பின்னாடி போய் அவரை பத்தி குற்றம் சொல்றதுல குத்துதே குறைதுன்றதுல பிரயோஜனம் இல்ல. அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, சினிமாக்காரர் தானே விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாருன்னு நினைச்சேன். பெண்ணின காவலர் பாருங்க, ஷேவ் வச்சு பார்த்தேன், தாடி வச்சு பார்த்தேன், டைட் ஷர்ட் போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன், கண்ணாடி போட்டு பார்த்தேன், சென்ட் வச்சு பார்த்தேன். ஐ லவ் யூ சொல்றேன், ஐ ஹேட் யூ சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பொதுப்படையில அது பெண்கள் ஆண்களுக்கான மட்டும் ஒரு வாக்கு சேகரிப்பு செய்வதாக எடுத்துக்கொள்ள முடியாது. பெண்ணையும் கவரும் சுற்றல் தானே இதெல்லாம். இப்போ ஆண் வேட்பாளர்கிட்ட போடும்போது சாதாரணமா போறாரு,
பெண் வேட்பாளருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது வேற லெவல் வரும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. சினிமாக்காரர் பளிச்சுன்னு வரான்னு நினைப்போம். இப்பதான் தெரியுது பெண் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யும் போது அவரு ட்ரெஸ்ஸே வேற, ஆரஞ்சு கலர், ரெண்டு கலர் ஜிகு ஜிகுன்னு இருக்காரு. அது யாரை கவர்றதுக்கு அவர் போட்டிருக்காரு தெரியல. தயவு செய்து வேட்பாளரிடம் நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம், நீங்க உங்களுடைய கணவரோட இருங்க, உங்க சகோதரர்களோட இருங்க, உங்களுடைய கணவனோட இருங்க, பெற்றோர்களோட இருங்க. இல்லைன்னா இந்த விதவிதமா சட்டை போடுறதுக்கும் பிற்காலத்துல ஒரு கதையை அவரே சொல்லுவாரு. அவர் என்ன நீங்க கவர நினைச்சா நீங்க கவரல. ஒருபோதும் தமிழக பெண்கள் கவருவதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழ் பெண்கள்லாம் அவனுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வடநாட்டுல விபச்சாரி இருக்காங்க. அந்த விபச்சாரம் செய்கின்றது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். அந்த தொழில இருக்கிற அந்த விலைமாதிரிகிட்ட வேணா போய் நீ டைட்ட போடு, கலரை போடு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா தமிழக பெண்களிடம் உன்னுடைய பாட்சா பலிக்காது என்பதையும் இந்த நேரத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். வசூல் ராஜா, சில பேர் நினைக்கலாம் எந்த கட்சி வசூல் பண்ணலன்னு. வசூல் பண்ணுவாங்க, கட்சி வசூல் பண்ணோம். இவருடைய வசூல் உயிர் வசூல், ரத்த வசூல். என்னன்னு சொல்றது, யம தர்மராஜா மாதிரி உயிர் எடுத்து வசூல் பண்றது. சின்ன விக்னேஷ் பையன், பால்வடியும் மூஞ்சு, சின்ன பையன், அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? காவேரி பிரச்சனையில அது இந்த இன்னைக்கு நாளைக்கு முடிகிற பிரச்சனையா? அது யுக யுகமா ஆனாலும் அந்த பிரச்சனை முத்திக்கிட்டே போகுமே கண்டி. ஆனா அதுக்கு தீர்வு கிடையாது. அந்த இதுக்கு அவனை தூண்டி விட்டு அவனை தற்கொலை செய்ய வச்சு அவன் மூலமா உலகத்தெல்லாம் வசூல் பண்ணி 5 லட்சம் 10 லட்சம் விக்னேஷ் கொடுத்து அந்த குடும்பத்தை தத்தெடுப்புன்னு சொல்லி அந்த குடும்பத்தை இவர் தத்தெடுத்து போறாங்க. விக்னேஷ் இல்லாத ஒரு குடும்பத்தை நான் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி தத்தெடுத்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் 1 லட்சம் ரூபாய் ஆகுமா? நான் ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வாடகையே கொடுக்குறேன். உன் பிள்ளை ஊரெல்லாம் தமிழ் படிக்கணும்னு சொல்ற, ஆனா உன்னை போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டு, தமிழே இல்லாத இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல மாதத்திற்கு பல லட்சம், வருஷத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் படிக்கும் மேல் படிப்பு போக போக அது கோடியில போய் முடியும். அப்பேற்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டுருக்க. 1 லட்சம் ரூபாய் ஆகுமா அந்த கண் ஆபரேஷனுக்கு? தன்னை நீ தூண்டி விடலன்னா அந்த பையன் செத்துருக்க மாட்டான். இந்த நேரத்துல அவன் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் அவன் அம்மாவை அவன் காப்பாத்திருப்பான். அந்த அம்மா கண் சிகிச்சையே போய் ஒரு மருத்துவமனையில போய், அரசு மருத்துவமனையில போய் பண்ற அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு நபர் வசூல் ராஜானுடைய உச்சம். அப்புறம் பினவசூல் விக்னேஷர் தற்கொலைன்னு சொல்லுவார். உடனே பண்ணுவாரு, ஒருத்தர் இறந்து போயிட்டா நினைவேந்தல் பண்ணுவாரு. நினைவேந்தல்ல தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை முன்னாடி தற்கொலை பண்ணவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் மொபிலைஸ் பண்ணி கூட்டம் போட்டு அழகு தமிழ் மேடை தமிழ் எதுகை முனை தான் சின்ன வயசுலேயே பயிற்சி பெற்றது தானே பேசி இன்னொரு பையனை ஃபிக்ஸ் பண்ணுவார், இன்னொரு பையனை தேர்வு செஞ்சிருவார். அடுத்த தற்கொலைக்கு இந்த பையன் சரியா வருவான், அவனை மோட்டிவேட் பண்ணது. இந்த மாதிரி பல தற்கொலை. ஒரு பையன் கரண்ட்ல விழுவான், கரண்ட் கம்பியை பிடிப்பான், ஒருத்தன் ட்ரெயின்ல விழுவான், ஒருத்தன் மண்ணெண்ணை ஊற்றிப்பான். இப்படியே பினாரசியல் பண்ணாங்களாவே நினைச்சோம், என்னடா இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பசங்க சார். அதுக்கப்புறம் தான் தெரியுது மெடிக்கல் மாஃபியா போல இவருடைய பினாரசியல் பத்தி தெரியுது. ஏத்தி சாகடிச்சு கட்சியை மிகப்பெரிய அளவில். அப்புறம் நாங்கெல்லாம் தெரிஞ்சு நாங்களாம் உள்ள போந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த 5 வருஷமா ஒரு தற்கொலைக்கு வாய்ப்பு இல்லை. அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு தற்கொலை போச்சு. அப்புறம் இந்த வீர வசனம் பேசலாம்ல, அதை விட பல மடங்கு வீர வசனம் பேசுறாங்கல்ல, ஏன் தற்கொலை இல்லை நாங்க சொல்லிட்டோம். அதனால இனிமே இப்ப என்ன பண்றாரு, ரொம்ப நியாயம் மாதிரி தற்கொலைன்னு சொன்னவர் இப்பெல்லாம் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், இது வேண்டாம், இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு போராடுவோம், அறவழியில போராடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. அதே தன்னுடைய குழந்தைக்கு அவருடைய பையனை போய் தற்கொலை அரசியல் பண்ணிக்கோன்னு சொல்லுவாரா? அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநல தேசியவாதி. அவருடைய இறுதியா அவருடைய மூத்தார், அவருடைய மனைவியுடைய அக்கால் மகன் 18-19 வயசு இருக்கும். அவனை முதல் வேட்பாளரா 20-26 எடுத்த போறான். அவன் ஒரு கோடி கணக்குல பணம் வச்சிருக்கிற சொத்து இருக்கிற ஒரு பையன். அவனுக்கு சித்தப்பான்றவன் அந்த குழந்தைய வழிநடத்தி அப்பா ஸ்தானத்துல இருந்து வழிநடத்தணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, அவனை நிற்க வைப்பேன்னு சொல்லி அவனை இப்பயே வசீகரம் பண்றாரு.
நான் கடந்த காணொலியில என்ன சொல்லுங்க, அந்த விதவை தாய்க்கு தயவு செஞ்சு இவங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா இவரும் வசீகரம் பண்ணிட்டாருன்னா உங்க பேச்சை கேட்க மாட்டான். அதே மாதிரி ஒரு படி மேல போய் இவர் சொன்ன தற்கொலை கூட பண்ணிக்கிற அளவுக்கு இவர் கவர்ந்துருவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, சொத்தை ஆட்ட போட்டுருவாரு. அதனால தயவு செய்து இந்த குடும்பத்தில இருந்து உங்களுடைய தங்கை கயல்விழி கிட்ட சொல்லி அவங்களுடைய ஒத்துழைப்பை பெற்று அந்த குடும்ப சீமானிடம் இருந்து விடுபட்டு உங்கள் குழந்தையை காப்பாற்றணும். அதுவும் போர்க்கால அடிப்படையில் செய்யணும். விட்டீங்கன்னா அவரை கவர்ந்துருவாரு. கவர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல சீமான் பேச்சை தவிர, அந்த 420 பேச்சை தவிர உலகத்துல வேற எதுவும் என்ன புகழ் போதையை கொடுக்குறாரு அந்த பையனுக்கு. இவன் வீட்டு பையனா இருந்தா இந்திரா காந்தி 16 வயசுலயே வந்தாங்க, ராகுல் காந்தி 18, 19 வயசுல வந்தாங்க, பிரியங்கா அப்படியே வந்தாங்க, ஸ்டாலின் அப்படியே வந்தாரு. அத்தனை கட்சியினுடைய இந்திய அளவில் ஊடக தலைவர் அத்தனை பேருக்கும் படிச்சு மேல வந்து ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் வாரிசா கொண்டு வராங்க. 17 வயசுல 18 வயசுலயே முதல் வேட்பாளர் நிக்க வைக்கிறான். சொத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கோசம் என்ன வேணாலும் செய்வாரு அப்படின்னு நான் சொல்லல. அவங்க கூட இருந்து பிரிந்த கூட இருக்கிறவங்கள சொல்றாங்க. பணத்துக்கோசம் என்ன, நாம் தமிழர் கட்சி நடத்துறதே பணத்துக்கோசம். அது நாங்க சொன்னா ஒரு விமர்சனம் போல தோணும். கூட இருக்கவங்க சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இளைஞர்களே தவறா வழி நடத்துவார். காமராஜர் பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர் ஒரே ஆண்டுல அவரோட ஆட்சி காலத்துல 20,000 பள்ளிக்கூடங்களை கட்டினார். அது மட்டும் இல்லாம ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த இளைஞர்களை படிக்க வச்சார். அப்பயும் உள்ள வராதவங்களுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சார், மத்திய உணவு போட்டு படிக்க வச்சார். அதே இந்த குப்பை என்ன பண்ணுது, படிக்க ஆடு மாடு மேடு போய் சைனால டிஜிட்டல் விஞ்ஞானம் வந்துருச்சு. விஞ்ஞானத்தை பல பட்டம் வந்துருச்சு, விஞ்ஞானம் விவசாயம் சார்ந்து. அதெல்லாம் படிச்சா உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்துக்கு தானியங்கள் அனுப்பலாம், விளைச்சல் அனுப்பலாம். அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி போயிடுச்சு. அப்படி ஆடு மாடு மாடு மேய் உங்களுக்கு அரசு அத்தனை பேருக்கு அரசாங்கம். அப்ப அத்தனை பேர் அரசாங்கம் வேற யாரு பயனாளர் அரசாங்க உத்தியோகம் தந்துடுறேன். அவன் படிப்பு இல்லை, அதுக்கும் கை தட்டுறான். சீமானுடைய வாக்கு சதவீதம் தான் தமிழகத்தினுடைய கல்வி இல்லாத ஒரு சதவீதம். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படிக்காதவங்க இருக்காங்கன்னா சீமானுடைய சதவீதம் தான் அதனுடைய எண்ணிக்கை. அதுக்கும் கை தட்டுறான். விவசாயத்தை பத்தி என்ன சொல்றாரு, அதுதான் போட்டோம்னு சொன்னா மாடுல பால்ல தயிர் இருக்கு, தயிர்ல வெண்ணெய் இருக்கு, வெண்ணெய்ல அது இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? ஆடு மாடு மேய்க்கிறது. அதே மாதிரி ஊரை நல்லா சுத்தி படிச்சா படிக்காம நான் கூட சுத்தி எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் ஆட்சியில வந்தா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அரசு உத்தியோகம் கொடுத்து கைடா போட்டுறேன். இதெல்லாம் எத்தனை பேரை கைடா போட்டுவாரு? 1 லட்சம் ரூபாய். அப்ப IAS IPS லெவலில் கொடுப்பாரு. சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி தவறுதலாவே அவனை வழிநடத்தி இளைஞர்களுடைய வாழ்க்கையை தறிகட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஒரு பையனை இவர் ஆட்சி வந்து கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு எங்க வேலை செய்யறேன்னு கேட்பாரான். நான் IT பார்க்கல இருக்கேன், எவ்வளவு சம்பளம்? 50,000, 1 லட்சம் ரூபாய். உடனே என்ன பண்ணுவாரான், நீ வந்து பேசும்போது ஆங்கில கலப்பு பேசிட்ட, அதனால உன்னுடைய 50,000 அரசாங்கத்துக்கு நான் எடுத்துக்கிறேன், 50,000 எடுத்து போக சொல்லுவான். ஆனா இவருடைய தேர்தலில் தெரு தெருவா மைக்கு ஒலி வாங்கின்னு கேட்க வேண்டியதானே. போய் ஏன் மைக்குன்னு டிவில இருந்து விளம்பரம் பேசும்போது மைக்குன்னு இவர் மட்டும் ஆங்கில கலை பண்ணலாமா? அப்படி பண்ண எலெக்ஷன் கமிஷன் வந்து பாதி ஓட்டை வந்து நோட்டாக்கு போடலாம், இல்லைன்னா எதிர்கட்சி கொடுத்துலான்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு கேவலமான பேச்சு, இந்த மாதிரி தானே பேச்சு இருக்கு. இதை மாதிரியே அப்புறம் இன்னொன்று இறுதியா 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, எவ்வளவு பெரிய தவறான ஒரு வார்த்தை பாருங்க. இளைஞர்களை ஓட்டு போட்டீங்கன்னா கிழிக்க போற, இவரே வீதியா போறாரு. இவரே வீதியா போய் ஓட்டு கேட்கிறார், மைக்குக்கு போடு. ஆனா மற்றவங்க ஆங்கில கலப்பு பண்ணா 50 பாதி சம்பளத்தை எடுத்துப்பாரு. ஆனா இவர் மட்டும் கலப்பு பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ன்றாரு, ஏசின்றாரு, இஷ்டத்துக்கு ஆங்கிலம் நிறைய பயன்படுத்துறாரு. அப்ப இவருக்கு என்ன தண்டனை? மற்றவங்களுக்கு பண்ணா வாழை மட்டையில வச்சு அடிப்பாரு. அப்ப இவருக்கு என்ன? அந்த பொம்பளை வந்து ஒரு பொண்ணு வந்து அங்க 9 வயசு பொண்ணு அங்க பாலியல் வன்கொடுமை, அதை வந்து அந்த குற்றவாளியை சுடணும்னு சொல்றாரு. இவர் ரொம்ப பெண்ணின காவலர் மாதிரி அவனை சுடனமா தூக்கி ஃபாஸ்ட்ராக்ல வச்சு கல்லால் வச்சு சாப்பிடுவோம். அதை நாங்க பாத்துக்கிறோம். தமிழிசை சொல்லிட்டாங்க, உடனடியா பண்ணி அவனுக்கு நடவடிக்கை எடுத்து உலகமே பார்க்காத ஒரு தண்டனையை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி பார்த்தா உன்னதான் சுடணும், நீ ஒரு
பெண்கள் இன்னைக்கு போய் தொடரேன், அவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா கூட இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் நீ போஸ்கோ சட்டத்துல கைதாகுவது உறுதி. கடந்த காலத்தில் நடந்ததுக்கே ஆகியிருக்கணும். ஏதோ ஒரு காலம் இந்த கட்சியை பிடிச்சிட்டு அங்க தப்பிச்சுக்கிறேன், அந்த கட்சியை பிடிச்சிட்டு இந்த கட்சியை பிடிச்சிட்டு அண்ணாமலை கூட சமரசம் பண்ணி திமுகவை ஏற்று பேசிட்டு பண்ணிட்டு இருக்க. தேர்தல் முடிஞ்சவொடனே உனக்கு இருக்கு ஆப்பு, அது இருக்கட்டும். அதே மாதிரி தேர்தல்ல இவர் என்ன சொல்றாரு, வாக்கு போடுற மக்களை, அந்த இளைஞர்களை குவார்டர் அடிச்சுட்டு படுத்துக்கோ, நீ ஓட்டு போட்டு என்ன கிழிய போகுது, அப்படி பொழுது போலன்னா போய் சினிமா பாரு. அப்ப தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது சினிமா தியேட்டர் மூடி இருக்கும் அப்படின்னா ஆந்திராவில் போய் பெங்களூருக்கு போய் கர்நாடகாவுக்கு போய் 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இரு. இதா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், இவர் கட்சியே தடை பண்ணலாம். ஏன்னா 100% வாக்கு சதவீதத்துக்கு தேர்தல் ஆணையம் முயற்சி எடுக்குது. நோட்டான்றது வந்ததுக்கு காரணமே எதுக்கு வந்தது? நோட்டா தேர்தல் ஆணையத்தில் அத்தனை பேருக்கும் வாக்கு சதவீதம் வாக்கு போடணும். வெளிநாட்டுல எல்லாம் வாக்கு போடலன்னா அவங்களோட உரிமையே பறிக்கப்படும், அவங்களுடைய சலுகைகள் மறுக்கப்படும். அந்த மாதிரி முயற்சி எடுக்கிற காலத்துல ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு தேர்தலில் வேட்பாளரை போட்டுட்டு நீ கோட்டை தூங்குன்னு சொல்ற ஒரு மோசமான தலைமை கொண்ட அந்த கட்சியை எதிர்காலத்துல தயவு செய்து, இப்போ சின்னத்தை எப்படி தடை பண்ணீங்களோ அதே போன்று அவர் கட்சியை தடை பண்ண செய்ய வேண்டும் என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள். அது இல்லாம மொழி அரசியல், மொழி 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 இவர் தான் 8 கோடி மக்களுக்கு இவரு தான் சர்டிபிகேட் கொடுக்குற தாசில்தார் மாதிரி. கல் தோன்றா மண் தோன்றா மூத்த மொழி. அந்த மொழியை நாம் யாரும் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை நாம் வழிமொழியெல்லாம் அந்த புகழ பரப்பலாம், இல்லாத இடத்துக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாம். இதைதான் நம்ம செய்யணும். அழுகும் தேகத்தை கொண்ட, அதுவும் 60 வயசு ஆயிடுச்சுன்னா 40 வயசு, அதுக்கு இதுக்கு இருக்க பழக்கத்துக்கு 100 வயசு இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அழுகும் தேகத்தை கொண்ட ஒரு சீமான் மொழியை போய் காப்பாற்ற போறேன்னு சொன்னான். அதுக்கும் கை தட்டுறான் பாவி. உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு, உன் மொழியை பாத்துக்கிறதுக்கு ஒன்னொருத்தர் சிபாரிசு பண்ணமா? வெக்கம் கெட்ட பசங்களா, வெக்கம் கெட்ட விசில் அடிக்கிற பசங்களுக்கு. இப்ப கூட பசங்க அந்த விசில் அடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க, கைத்தல நிப்பாட்டிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, இந்த ஒளி நான் டேப் பண்ணும்போது இவரு கை தட்டுற மாதிரி, அங்க கை தட்டினா ஒரு 1000 பேர் கை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அங்க வீடியோல பார்த்தா 2 பேரும் 3 பேர் தான் கை தட்டுறான். முதல்ல எல்லாம் 100 பேர் இருந்தா 100 பேர் தட்டுவான், 200 பேர் 60 பேர் தட்டுவான். இப்ப இருக்க வீடியோல அங்க ஒன்று தான் கை தட்டுறான். ஆனா ஒட்டுமொத்த கூட்டமும் கை தட்ட போல ஆடியோ பண்றாங்க. தயவு செய்து கை தட்டாதீங்க, விசில் அடிக்காதீங்க. இவன் சமூக விரோதியை விட மோசமான விளைவுகளை தரக்கூடிய ஒரு போலி தமிழ் தேசியவாதி. மொழின்னு சொல்லி அந்த மொழியை காப்பாத்துற மாதிரி வருவாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, மத அரசியல் பண்ணாரு. உள்ளாம சிலுவையை போட்டிருப்பாரு, வெளியில விபூதியை போட்டிருப்பாரு. விபூதி வச்சுட்டு இந்து மக்களை ஏமாத்த வருவார். இந்து மக்கள்லாம் இழிச்சவானா, தயவு செஞ்சு உன் மதத்துக்கும் நேர்மை இல்ல, எங்க மதத்துக்கும் நேர்மை இல்ல. விபூதியை வச்சுக்கிட்டு எங்க சாமிகளை எந்த அளவு விமர்சனம் பண்ணிருக்க, கிருஷ்ணர் எவ்வளவு கேவலப்படுத்திருக்க, ராமர் எவ்வளவு கேவலப்படுத்திருக்க, விநாயகரை எவ்வளவு கேவலப்படுத்திருக்க. ஏன்னா முருகர் உன் கடவுள் மாதிரி. முருகர் இந்துக்களுடைய கடவுள், எங்களுடைய கடவுள், எங்களுடைய இறை. அவன் பாட்ட, என் முப்பாட்ட, இந்த கதையில ஊர்ல ஒருத்தர் இருக்க கூட அத்தனை பேரே பண்ணுவான். அப்போ இந்த வார்த்தை தவறு, ஆனா கண்ணியம் கருதி அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகணும்னு சொல்ல. ஒரு மத்தவங்களை சொல்லும் போது ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா, மாமா, மச்சான் அப்படின்னு உறவு கொள்ளலாம். யாரை எடுத்தாலும் அப்பா, இவருடைய அப்பா. அப்போ செந்தமணி யாருன்னு தெரியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு திருந்த கேட்டுக்கொள்கிறேன். நீ திருந்தி ஒண்ணும் இல்லை, நீ திருந்த மாட்டேன். நீ திருந்தா உனக்கு சாப்பாடு இருக்காது, குடி இருக்காது. மைக்க வச்சா குடி போதை தெரிஞ்சுச்சுன்னா மைக்கு. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதுதான் வசூல் ஓடிட்டு இருக்குது. ஒரு தொழில் அதிபர்ல கூட நீ விட்டு வைக்கிறது இல்லை. பெரிய குற்றச்சாட்டு வருது. ஒரு நாள் வாழ்நாள்ல பாதி நேரம் நீ சிறைச்சாலை இருக்க போறது காலத்தின் கட்டாயம் என்ற நிலையில போயிட்டு இருக்கு. மத அரசியல் பண்ணாரு. மத அரசியல் முடிச்சுட்டு என்ன பண்ணாரு, ஜாதி அரசியல் பண்ணாரு. என்ன ஜாதி அரசியல்? இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய லட்சணமா? ஈரோடு தேர்தல்ல ஒரு முதலியார் வேட்பாளர் 50,000 ஓட்டு இருக்கிறதுனால முதலியார் வேட்பாளரை போடுறாரு. இது மொழி அரசியல் பேசுறவர் கடைசியா எதுக்கு வந்திருக்காரு,
ஜாதி அரசியலுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மண்ணின் மைந்தனுக்கு மண்ணின் மைந்தன் சொல்லிட்டு இங்க உழைச்ச ஒருத்தர் கூட சீட்டு கொடுக்கறது இல்லை. 24 மணி நேரம் கூட இருந்து போராடி இவர் கூடயே இருந்து வாட்ஸ்அப் யூடியூப்பும் லைக்கும் ஷேரும் போட்டு கூட கொடுக்காம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றது பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் சொத்துக்களை கொண்ட பெரிய பெரிய படித்தவர். இவருக்கும் படிப்பும் சம்மந்தமே நல்லாரு. கூட இருக்கிறவங்களும் மாடுமே ஆடுமேன்றது. அப்புறம் சீட்டு கொடுக்கறது வந்து டாக்டர் இன்ஜினியருக்கும் கொடுக்கறது. அவங்களும் ஒரு 15-20 நாள் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். யாரையும் அவங்களுக்கு ஒரு ஆசை காமிச்சிட்டு இருப்பேன். சினிமா டைரக்டர் தானே, ஒரு படம் கூட ஜெயிக்கிற படத்தையும் எடுக்கல, எல்லாமே தோல்வி படம் தான். அதே மாதிரி ஒரு டைரக்டர் சொல்ற கதை சொல்லி கவர்ற மாதிரி அந்த வேட்பாளர்களுக்கு இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணா போதும், 10 ரூபாய் செலவு பண்ணா போதும், 20 ரூபாய் செலவு பண்ணா போதும் சொல்லி கலை வேறிக்கிட்டு வேற வழி இல்லாம பிடிச்சி எழுத்துச்சப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்கள வெளிநாட்டுக்காரங்கள போடுறாரு. சிவகங்கையில மண்ணின் மைந்தனா இருக்கிற ஒரு பையன் மாவட்ட செயலாளர் சீடு கேட்கிறார், எனக்கு கூட இல்லை மனைவி கொடு, என்னை சார்ந்த கஷ்டப்பட்டவங்களை கொடுன்னு சொன்ன அதெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து ஒரு பையனை ஒரு தொகுதியில போடுறாரு. கேட்டா அவன் தமிழ் மொழி தெரியல, ஒன்றும் தெரியல. கேட்டா தமிழ் வழி கல்வி இல்லைன்னு சொல்றாரு. போதையில தேடினா தமிழ் வழி கல்வி தெரியாது. நேரா நல்ல ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் பல அரசு தமிழ் வழி கல்வி இருக்கு. இவர் என்ன பண்றாரு, இல்லைன்னு சொல்லி சோழிங்கநல்லூர்ல ஒரு கான்வென்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒரு பையனை வீட்டுல தமிழ் சொல்லி கொடுக்குறாராம். வீட்டுல தமிழ், பள்ளிக்கூடத்துல ஆங்கிலம், மற்ற அயல்நாட்டு மொழிகள். ஏன்னா இவங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கிட்டாங்க, இனிமே அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இன்டர்நேஷனல் லெவலில் இப்ப காளியம்மா அனுப்புனா காளியம்மா வசூல் பண்ணி அது கார் வாங்கிக்குது, அது வசதி ஆயிடுது. இவர் இருந்தார், குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு ராஜீவ்காந்தி, அவங்க எல்லாம் பழைய நிர்வாகிகள், அவங்க எல்லாம் வெளிநாடு போகும்போது அவங்க வசப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, பேரரசு கல்யாண சுந்தரம் எடுத்துக்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. ஆனா கூட இருந்த சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க கட்சியில இருந்த பழைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவங்க செஞ்ச தவற வெளியில நாங்க இப்ப சொன்னா அவங்க குடும்ப உறுப்பினரே காரி உமிழ்வாங்க சொல்ற அளவுக்கு கட்சி தரங்கெட்டு இருந்திருக்கு. அது தெரியல, ஏதோ வசூல்ல வந்து முன்ன பின்ன ஆயிடுச்சு கூட வந்துட்டாங்கன்னு. ஒருத்தன் வந்து கல் குவாரியிலயோ மணல் குவாரியிலயோ வசூல் பண்ணானா, அவனை கண்டிக்கிறதுக்கு இவர் நீக்கிட்டாராம். இவருக்கு கட்டிங் போயிருக்கிறது நீங்கி இருப்பாரு. ஆக மொத்தத்துல கடந்த கால நிர்வாகிகள்லாம் இந்த பண பிரச்சனை தான் நீங்கி இருக்காங்க. இப்போ வேற வழி இல்லை. அதனால என்ன பண்ற, பையனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டு சர்வதேச வசூலுக்கு இப்பயே ஒரு ஆட்டையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மூத்தாருடைய மகனுக்கு 19 வயசு 18 வயசுல முதல் வேட்பாளராக இந்த 2026 சட்டமன்றத்தில் நிற்க வச்சு அவன் சொத்தை அழிச்சு ஆட்டையை போட்டுன்னு முடிஞ்ச அவனை தற்கொலை பண்ணிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அந்த சொத்தை இவருக்கு ஆகிடுவார். அப்பேற்பட்ட மோசமான ஒரு தமிழ் நாம் தமிழர் தெலுங்கர் கட்சி கடைசியா தமிழ் தேசியம் சொல்லிட்டு திராவிடத்தை எதிர்த்து பேசுற ஒரு சீமான் சிசுகொலை வந்தது. அந்த அம்மா விஜயலட்சுமி போட்டு எனக்கு கரு சிதைவு பண்ணி சிசுகொலை பண்ணிட்டாங்க. அதனால புகார் கொடுத்தவொடனே அரசாங்கம் இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்ன்னு சொல்லி மேம்போக்கா விட முடியாதுன்னு சொல்லி கைது நடவடிக்கை வரைக்கும் போறதை தெரிஞ்சுக்கிட்டு கைதுக்கு அஞ்சு என்ன பண்ணாரு, திமுக கிட்ட திராவிடத்தை எவ்வளவு விமர்சனம் பண்ணாரோ அது தமிழ் தேசியத்தை போய் அடகு வச்சாரு. எப்படி அடகு வச்சாருன்னா, திமுக காங்கிரசுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் திமுக கட்சி முடிவெடுக்கட்டும், யார் கூட கூட்டணி வேணான்னு அவங்க முடிவெடுத்தா திமுகவை காங்கிரஸ் தள்ளி வச்சா ஒரு சாக்கு இவருக்கு வேணும், இவரு ஆதரவு கொடுக்க தயார். அப்போ எப்பேற்பட்ட சூழல தமிழ் தேசியவாதின்னு பாருங்க. பல தமிழ் தேசியவாதிகள் கடந்த காலத்துல ஆதரவு கொடுத்தவங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தீர்மானம் போட்டிருக்காங்க. சீமான் அது மட்டும் இல்லாம சுயநில தமிழ் தேசியவாதியை நம்ம இந்த தோற்கடிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால கடந்த காலத்துல வாங்கின வாக்கு கூட வராது, அதை விட மிகப்பெரிய அளவுல கம்மியா போகும். ஆனா ஒரு 3-4% எப்பவுமே இருக்குங்க. இவன் நம்ம 8 கோடி மக்கள்ல இவனை போல 420யும் பாலியலும் வசூலும் தருதல இவன் எப்படி இவன் குடும்பத்தை என்ன சொல்றாரு, 60 வயசு ஆகும்போது 60 வயசு இப்ப போய் பிச்சை குடும்பத்தை நடத்துறேன், பிச்சை நடத்துறேன் 2 லட்சம் கொடுப்பான், கொள்ளடிச்சு நடத்துறவங்க 2 லட்சம் கொடுப்பான் வாடகை, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைப்பான் ஒரு கான்வென்ட்ல கூட. இந்த மாதிரி ஊருக்கு இருக்கும்.
ஊர் சுத்த ஆட்டை போடுறதுக்கும், புறம்போக்கு நிலத்தை மடக்கி போடுறதுக்கும், கல்குவாரிகிட்ட போய் வசூல் பண்ணுறதுக்கும் அவனா ஒரு படிப்பு இருக்காது, புரிதல் இருக்காது. ஆனா சாப்பிட்டு தீரணும், ஆசை, குடி ஆசை, போதை, இதெல்லாம் சரி பண்ணணும். இது செய்யணும்னா வேற வழி இல்லை. இவனுக்கு ஏற்ற ஒரு இனத்தோடு சேரும் சொன்ன மாதிரி இவர்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இவன் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை மேலே ஏறாரு. ஒரு பஸ்ல பயணம் பண்ணும்போது ஒரு 50 பேர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எந்த பஸ்ஸை பார்த்தாலும் ஒரு 50-40 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரே ஆட்கள் கூட மாறி மாறி மாதிரி இந்த பேட்ச் போச்சுன்னா அடுத்த பேட்ச் வரும், அடுத்த பேட்ச் போனா அடுத்த பேட்ச் போகும். அவன் செட்டில் ஆயிட்டாலும் புதுசா வரும். அந்த மாதிரி வேண்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா மோசமான ஒரு நிலையை கொண்ட அந்த சீமானை தயவு செய்து புறக்கணித்தால் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருக்கும் இளைஞர்கள் ஆட்சி வந்துடும், அவங்க ஊழல் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்றது நான் தயாரா இல்லை. சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு வரி தான் சொல்லலாம். அதிமுக தன்னுடைய முழு சுத்த வட்டத்தை முடிச்சுட்டாங்க. 5 நட்சத்திர ஹோட்டல்ல சாப்பிட்ட நிலை. அவர்களிடம் என்னுடைய உணவு கொடுத்து போனா 1 இடம் 2 இடம் தான் குறையும். அதே இந்த பராரி வறண்ட பாலைவனத்திட்ட கொடுத்தா இலையோட மூழ்கிடும், ஆடு மாடு மேய்கிற மாதிரி. சாப்பாடையும் சாப்பிட்டு அந்த வயிற்று வச்சிடும். அதனால மோசமான ஒரு தரம் கெட்ட ஒரு நபர். அந்த நபருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டாம்ன்றதுக்கு தான் இத்தனை சொல்லிட்டே போலாம். நீங்க அரை நாள் கொடுத்தீங்கன்னா அரை நாள் நீங்க கேட்க ரெடினா நான் சொல்லிட்டே இருப்பேன். இருந்தாலும் முக்கிய கருத்தை நான் சொல்லிட்டா நீங்க இருக்கின்றதுனால தான் அதை உங்களுக்கு நினைவூட்டுறேன். இறுதியா மது பழக்கத்தை பத்தி நான் சொல்றேன். மதுனால 24 மணி நேரம் குடிக்கிறார். அதை நான் சொல்ல, கூட இருந்தவங்க அத்தனை பேர் சொல்றாங்க 24 மணி நேரம் குடிக்கிறாரு. அப்படி போதை தெரிஞ்சதுன்னா மைக்கு தெரிஞ்சா போதை. சில சமயத்துல குடிச்சது ஹேங் ஓவர் ஆகி பேட்டி, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று தன்னை போற்றிக் கொள்ளும் ஒரு நபர் நிருபர்கள் கிட்ட பேட்டி அளிக்கும் போது போதையில் இருக்கார். மேடையில போய் போதையில பேசுறார். இத்தகைய தரம் தாழ்ந்த ஒரு கோர்ட்ல போய் போதையில கையெழுத்து போடுவார். பால்வளத்துறையில கையெழுத்து போட வேண்டியதுக்கு கட்டிடத்துறைக்கு கையெழுத்து போடுவார். போதையில தான் தெரியும். அந்த அளவுக்கு அவன் வாய்ப்பு இல்லை, அந்த அளவுக்கு சீன் இல்லை. ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு வார்டு மெம்பர் இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்லை. ஆனா சுகபோக வாழ்க்கை. இதெல்லாம் இந்த இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 39 பேரு ஜெயிச்ச வைத்துக் கொண்டிருக்கிற திமுக என்ன கீழ்ச்சதுன்னு நீ கேட்கிற. 39 எம்பியை வச்சிருக்கிறவங்களுக்கு கிழிக்க முடியல. அதனால்தான் அதிமுகவுக்கு வாக்களிங்க, அவங்க போய் கெஞ்சி கூத்தாடி கிழிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ 5% 4% உனக்கு ஜெயிக்க போறதுல உனக்கு தெரியும். டெபாசிட் வாங்க போறது உலகத்துக்கே தெரியும். வாக்கு சதவீதம் உயர்த்திட்டு நீ என்ன கிழிக்க போற? மக்களுக்கு நன்மை இருக்கா? கைத்தட்டோட நன்மை இருக்கா? விசிலருக்கு நன்மை இருக்கா? படிப்பு இல்லாம எதுக்கெடுத்தாலும் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அவர் கோசம் வாக்கு எப்படி நீங்க கேட்க போறீங்க? சாட்டை தர போறவங்க அவங்க கட்சியாளர் சொல்றாங்க, நம்மள போனா மதிக்க மாட்டாங்க, நம்மள போனா அவமானப்படுத்துவாங்க, நம்ம கேலி பண்ணுவாங்க. இப்ப தெரியுது ஒரு லட்சணம். அதெல்லாம் புறந்தள்ளி நீங்க தைரியமா அச்சம் கொள்ளாமல் வெட்கப்படாமல் நீங்க போய் வாக்கு சேகரிங்கன்னு சொல்றீங்க. அப்பயே உங்களுக்கு தெரியுதுல, உங்க அண்ணம்மா போய் வாக்கு சேகரிச்சாங்க. உடனே ஒரு வேண்டுகோள் வச்சேன், நீங்க உங்க பையனை பெத்து போனதே நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அந்த அத்தகைய தவறை செய்த பாவத்தை செய்த நீங்கள் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன், சின்னத்தாய் அவர்களே, அண்ணம்மா அவர்களே, நீங்க ஒரு ஓட்டு கூட உங்க சார்பில் ஓட்ட கேட்காதீங்க. அது தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் செய்யற மிகப்பெரிய துரோகம். நீங்க தானே போய் தேன்மொழின்ற ஒரு பொண்ணுக்கு உங்க மகனுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணீங்க. அவர் பண்ணிக்கிட்டாரா? அந்த மாதிரி தரங்கட்ட பாலியல் வன்மம் கொண்ட, பொருளாதாரத்தில் பெண்களை ஏமாற்றிய வசூல் செய்யும் அந்த நபருக்கு இளைஞர்களை தாறுமாறா எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க ஒரு 50 ஓட்டு கேட்க போறீங்க, அது ஒன்றும் ஆகப்படுத்தல. இருந்தாலும் ஒரு தாய் பாசத்தின் அடிப்படையில நீங்க போய் அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டாம்னு ஒரு வேண்டுகோளை நான் வச்சிருக்கேன். அவருடைய பிதற்றல பாருங்க, கவர்னர் மாளிகைக்கு டாக்கா வச்சிருவாராம், ஜனாதிபதி மாளிகைக்கு டாக்கா வச்சிருவாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? ஜிஎஸ்டி கட்ட மாட்டாராம். யார் ராணின்னு கேட்பாரா மத்திய அரச? இது தமிழ் தேசியம் ஒரு தனி அரசா? உலகமே ஒரு கொடையில வந்துருச்சு. இப்ப போய் தமிழ் தேசியத்தை பத்தி, தமிழ் தனி நாடை பத்தி பேசிட்டு இருக்காரு.
என்ன சொல்றாரு? நான் தான் ஜனாதிபதி, நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரதமர், 5000 பேர் அனுப்பிச்சு 50,000 பேர் கச்சத்தீவை மீட்டுடுவேன், 1,00,000 பேர் அப்படியே சொல்லுவார். சைனா கிட்ட சண்டை போட்டு ஈழத்தை பிடிச்சிடுவேன், லடாக்ல போய் அந்த பார்டர்ல இருந்து அனுப்பிச்சிடுவேன். இவர் பிரதமர் வேட்பாளரா? தம்பிகள் என்ன சொல்றாங்க? யார் பிரதமர் என்பதை நாங்க தான் தீர்மானிப்போம்றாங்க. இவரும் சொல்றாரு நான் தான் பிரதமர் சொல்றேன். அந்த அளவு தரிகட்ட ஒரு நபர். அனைத்திற்கும் மேலாக மீனவர்களுக்கு அவர்களுடைய வாக்கு கவர்வதற்கு படகுல வந்து 2 சிப்பாய்களை போட்டு அனுப்புவாராம். சிப்பாய்களை போட்டு அனுப்பி அங்கே மீன் பிடிச்சி அவரே வாங்குவாராம். மீன் அவரே விற்பாராம். சொல்றது புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம சிங்கள இராணுவத்தை, கடல் படைய இந்த 2 சிப்பாய்களை வச்சு சண்டை போடுவாராம். இந்த மாதிரி தரிகட்ட ஒரு கேவலமான இதுக்கு 2 பேர் கை தட்டலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாம பர்கரையும் பெப்சி கோலாவையும் தடை பண்ணிடுவாராம். கேப்ப கஞ்சி குடிக்கணும், அந்த கஞ்சி குடிக்கணும், இந்த கஞ்சி குடிக்கணும்னு சொல்றதுல தவறு இல்லை. விவசாயத்தின் மேல் பட்டுக்கொண்டு அதை நம்ம முன்மொழியலாம். ஆனா பெப்சியை தடை பண்ணுவேன், பர்கரை தடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பேச்ச எப்படி நம்ம பொருள் கொள்வது? வடக்கன் ஒரு பேர் வச்சாரு. வட இந்தியால இருந்து வந்து இங்க தொழில் செய்யறவங்கள தமிழ்நாட்டுல விட மாட்டாரான், மிரட்டி அடிச்சுட்டு வரான். நெய்வேலியில அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம், அது தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்திலிருந்து மின்சாரத்தை மற்ற மாநிலத்துக்கு தரமாட்டாராம். கர்நாடகால போய் சண்டை போடுவாராம். இந்த மாதிரி ஏகபோக வசனங்களை பேசி ஒரு படிச்சவன் கூட இருக்க மாட்டான். இப்ப வேட்பாளர் யாரை போட்டிருக்காரு? இன்ஜினியர்ல போட்டிருக்காரு, மருத்துவர்களை போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் 15 வருஷம், 13 வருஷம், 10 வருஷம் இவர் குடியிருந்தவங்களா? யாரும் இல்லை. ஏன்னா படிச்சவங்களுக்கு இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆங்கில வார்த்தை தட்ஸ் ஆல் மை ஆனர். அந்த தட்ஸ் ஆல் மை ஆனர் கூட எப்படி கத்துக்கிட்டாருன்னா, வழக்குகள் கண்ட மேனிக்கு வளரி வழக்குகள் 100 கணக்கில் இருக்கு. அப்படிதான் சொல்றாரு. இவ்வளவு வழக்கு யார் ஒருவன் வழக்க சந்திக்கலையோ அவன் நாம் தமிழர் கட்சிக்கு தகுதியற்றவன்னு சொல்றாரு. எல்லாரையும் போட்டு ஜெயில போடணும். ஒரு போலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி, மறியல் பண்ணி, ஒரு தேசத்துக்கோசம் பண்ணி, ஒரு நாட்டு நன்மை கோசம் பண்ணி, காந்தி போல, காமராஜரை போல, நேருவை போல, தமிழ் தேசிய தலைவர் மாப்போசி அவர் இறக்கும் தருவாயில குமரி அனந்தன் போகும்போது நான் அவர் கூட போற ஒரு வாய்ப்பு பெற்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? என் குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்யல, அனந்தன் கடைசி நேரத்துல நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அத்தகைய தமிழ் தேசியவாதி எங்க? இது வசூல் வேட்டையை செய்கின்ற இந்த தமிழ் தேசியவாதி எங்க? இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் மனதில் கொண்டு போலி தமிழ் தேசியவாதி, சுயநல தமிழ் தேசியவாதியை ஒருபோதும் வாக்கு சதவீதத்தை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருக்கு தருவதால் நாட்டுக்கோ மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ ஒரு பலனும் இல்லை என்பதை மட்டும் சொல்லி, தயவு செய்து உங்களுடைய வாக்கை நோட்டாக்கு போட கூட போடுங்க. தயவு செய்து இளைஞர்களை பாழ்படுத்தும், வீணாக்கும் உணர்ச்சியை தூண்டி அவர்களுடைய வாழ்க்கையே தரமற்ற முறையில் இவர் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இவர் விட்டுடுவாரு. ஆனா மீண்டும் அந்த நிலைக்கு வர்றதுக்கு எதிர்காலத்துல வாய்ப்பே இல்லாம போயிடும் என்கின்ற பேராபத்துள்ளதை உணர்ந்து தயவு செய்து கடந்த காலத்தில் வாக்களித்த அத்தனை வாக்காளர்களுக்கும் இப்ப நீங்க அளிக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையா சொல்றேன், தயவு செய்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பின் மூலமாக உங்களை மன்றாடி நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், மற்ற எந்த கட்சியை நீங்க போட்டாலும் சாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு. கொஞ்சம் பாதகம் ஜாஸ்தி இருக்கும், இல்ல சாதகம் ஜாஸ்தி இருக்கும். ஆனா 420 பகல்குடி சீமான், மோசடி சீமான், என்னென்ன சொல்லணும் எல்லாம் போட்டுக்கோங்க. அத்தகைய சீமானுக்கு வாக்களித்தால் இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணாகிவிடும் என்கின்ற எச்சரிக்கையுடன் இந்த வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.